அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஜீரோ ஆயில் சிக்கன். ஓகேங்களா? இதுக்கு தேவையானது நல்லா காஞ்ச ஒரு சட்டி. எந்த பாத்திரம் வேணாலும் இருக்கட்டும். அதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. ஏன்னா நமக்கு தெரியும் சிக்கன் எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டா போதும் வேகிற அளவுக்கு. வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண சிக்கனை அந்த தண்ணியில் போட்டுடுங்க. ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. பாத்திரம் சின்னதாக இருக்குது, சிக்கன் அதிகமாக இருக்குது. பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான் மஞ்சத்தூளை போட்டு தான் நம்ம எப்போவுமே வந்து எதுவுமே வேக வைப்போம். ஸோ மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி தான், பாத்திரம் பத்தலை, அதனால் வேறு பாத்திரத்துக்கு மாற்றுறேன். ஸோ அதுவும் வந்து மண் கடாய் தான். அந்த மண் கடாயில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ சிக்கனையும் பேலன்ஸ் சிக்கனையும் அதில் போட்டுடுறேன். அது மீதம் இருக்க தண்ணியும் அதிலே போட்டுடுறேன். ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லா கிண்டி விட்டுறேன். ஓரளவுக்கு லைட்டாக கொதி வருது. கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பேஸ்ட்டு 1 ஸ்பூன், ஒரு பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். ஓகேங்களா? எப்போவுமே நம்ம எண்ணெயில் போட்டு தாளிக்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் அதே பண்ணணும். ஸோ அது போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறம் நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் அதில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதையும் நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறோம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. சிக்கன் கொதிக்கும் போதே நம்ம இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ நல்லா அந்த வெங்காயமும் சேர்ந்து அந்த ஃப்ளேவரில் கொதிச்சிடணும். அந்த பச்சை வாசனையும் இருக்காது. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தா இது கொதிக்கும் போதே வந்து இதில் எந்த விதமான அந்த பச்சை வாசனையே இல்லை. மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால என்னன்னு தெரியல, பச்சை வாசனை இல்லை. இப்போ மசாலா போடுறோம். மல்லித்தூள், இது வந்து ஜீரகத்தூள், உப்பு, அப்புறம் மிளகாய்த்தூள் எல்லாமே வந்து நம்ம தேவையானலாம். ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன், அரை ஸ்பூன் அந்த மாதிரி தான். மிளகாய்த்தூள் ஒரு 1.25 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூளும் அரை ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறிட்டு கொதிக்கும் போது லாஸ்ட்டாக வந்து தக்காளி ஒரு தக்காளி போட்டு அதையும் நல்லா தூவிட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா இப்போ என்ன ஆகும்னா, ஆல்ரெடி சிக்கனில் இருக்க தண்ணி ப்ளஸ் நம்ம வேக வச்ச தண்ணி, அதுக்கப்புறம் நம்ம போட்டிருக்க மசாலா, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் தக்காளி இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கொதித்து அதுவே நல்லா சுண்டிடும். சுண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சுண்டிடுச்சுன்னா அதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போவே நல்ல வாசனை வருது பார்த்தீங்கன்னா. நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். நல்லா சுண்டிடுச்சுன்னா நமக்கு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அப்படியே தானாக அந்த எண்ணெய் வந்து மேலே வரும். நான் இதில் வந்து எந்த விதமான எக்ஸ்ட்ராவாக தயிரோ இல்லை தேங்காய் பால் எதுவும் போடலை. ஏன்னா ஜீரோ ஆயில் இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. அடியில் வந்து அந்த எண்ணெய்லாம் லைட்டாக அடியில் தேங்கி தான் நிற்கிது. அது வந்து இந்த சிக்கனை கொதிப்புன்னு நினைக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. வாசனை நல்லா இருக்குது. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து தோசை கேட்டா. தோசைக்கு சிக்கனும், நான் 2 சப்பாத்திக்கு சிக்கனும் வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கான டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். பாப்பா டேஸ்ட் எப்படி பாப்பா இருக்கு? சாப்பிட்டு பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க. அம்மா ஜீரோ ஆயில்ல செஞ்சுருக்கேன். நல்லா இருக்குமா? உண்மையாலே நல்லா இருக்கு. இதில் பார்த்தா நான் சப்பாத்திக்கும் வச்சுக்கிட்டேன். சப்பாத்திக்கும் வந்துட்டு டேஸ்ட்டு நல்ல செம்மையாக இருக்குது. உண்மையாக சொன்னால் நல்லா இருக்குது.